ஒரு சில இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்லாம் பார்த்தோன்னே அட இப்படி கூட ஒரு ஸ்ட்ரீம் இருக்கா அந்த மாதிரி வந்து தோணும். அந்த மாதிரி ரீசெண்ட் டேஸில் நிறைய காலேஜில் தமிழ்நாட்டிலே அவைலபிளாக இருக்க ஒரு ஸ்ட்ரீம் அப்படின்னா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரீம் வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ இதை பற்றி இன்டெப்த்தாக காலேஜ் எங்கே இருக்குது, ஸ்கோப் அண்ட் டிமாண்ட்லாம் எப்படி இருக்கும், ப்ளஸ் எலிஜிபிலிட்டி, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இந்த மாதிரி இன்டெப்த்தாக நம்ம சேனலில் வந்து ரீசெண்டாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து ரிலேட்டட் வீடியோவில் இருக்குது, வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்னா எது ரெலவெண்ட்டான ஒரு கோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த பயாலஜிக்கல் வேர்ல்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இந்த கம்ப்யூட்டர் ப்ளஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த ஃபீல்டை டெவலப் பண்ணுறது, அதை பற்றி படிக்கிற கோர்ஸ் தான் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். உங்களுக்கு முக்கியமாக பேராமெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் அதிகப்படியாக ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு வந்து நார்மலான அட்மிஷன் ப்ராசஸ் தான். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் ரெலவெண்ட்டான குரூப் எடுத்தவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜில் இருக்காது இந்த மாதிரியான கோர்ஸ், பட் ப்ரைவேட்டில் ஒரு சில காலேஜில் இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரிலேட்டட் வீடியோவில் ஃபுல் லிங்க் இருக்குது, வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க.